பெயர் வி. ராஜ்குமார். முகமது சதர் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன். அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய பேர் அந்த கடந்த கால வரலாறு தெரியாதே இருக்காங்க. சாவித்திரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலேலாம் பார்த்திங்கன்னா 1848 வாழ்ந்தாங்க. சத்தியசோதக் சமாஜம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஏழை மக்களுக்காக கல்வி ஆரம்பித்தது, பெண் கல்வி ஆரம்பித்தது இவங்க மட்டும்தான், சாவித்திரிபாய் பூலே. அதுக்கப்புறம் அதே வட இந்தியாவில் ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுதல், பெண்களுக்கு மிக கொடூரமான நடந்த ஒரு சடங்கு. கணவன் இறந்துட்டா உயிரோடும் அவர் கூட சேர்த்து எரிக்க வைக்கிறது தான் உடன்கட்டை ஏறுதல். இது வில்லியம் பெண்டிங் பிரபு கூட சேர்ந்து 1829 அந்த உடன்கட்டை ஏறுதல் சதியின்ற சட்ட ஒழிப்புக்கு முன்மொழிந்தார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இவர் விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கிறார். அதே மாதிரி எம்ஜி ராணடி, இவங்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் அதில் இருந்தது. 1856 விதவை மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் பிரிட்டிஷ் ஆங்கிலேய ஆட்சி மூலமாக எடுத்துகிட்டு வராங்க. இன்றைக்கி அதே மாதிரி இந்த முத்துலட்சுமி ரெட்டி, ஆக்சுவலாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்றது அவங்க ஜாதி பேர் இல்லை, வீட்டுக்காரருடைய பேர் தான். கலப்பு திருமணம் பண்ணிக்கினாங்க. இசை வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, தேவதாசி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த தேவதாசி ஒழிப்பு முறை கொண்டு வந்தது இந்த அம்மா தான், முத்துலட்சுமி ரெட்டி. 1930 எடுத்து வராங்க சட்டசபையில். 1947 தான் அது நடைமுறைப்படுத்த முடியும். அது அன்றைக்கி தான் அந்த தேவதாசி ஒழிப்பு முறை முடியுது. இந்த முத்துலட்சுமி ரெட்டி, பண்டிட் ரமாபாய், இவங்களெலாம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராஜா ராம் மோகன் ராய், சாவித்திரிபாய் பூலே, இவங்கெல்லாம் பெண்கள் கோயில் கட்டி கும்பிடணும், ஒரு சமூகத்தில் இருக்கிற அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க. பூனாவில் பார்த்திங்கன்னா பாம்பேயில் பூனா யூனிவர்சிட்டி, பூனா பல்கலைக்கழகம், சாவித்திரிபாய் பூலே மார்ச் சாவித்திரிபாய் பூலே பல்கலைக்கழகம்னு மாற்றிட்டாங்க. தானாப்புறம் பூனா யூனிவர்சிட்டி பாம்பேயில். அதனால் பெண்கள் இந்த மாதிரி பழங்காலத்தில் என்னென்ன நன்மைகள் பண்ணாங்க பெண்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லா பெண்களுக்கும் நல்லது. அப்போ தான் அது ஒரு உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி பால்ய விவாகம் இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப கொடூரமாக இருந்தது. சாரதா சட்டம் மூலம், திருமண சட்டம் மூலமாக 12 வயதுன்றதை 14 ஆக்கினாங்க. பெண்களுக்கு 14, ஆண்களுக்கு 16. இப்போ நடைமுறையெல்லாம் மாறிடுச்சு. ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18. அனைவருக்கும் மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்.